கோபுரங்கள் சாய்வதில்லை. நான் ஹாஸ்பிட்டல் வெளியே தான் நிற்கிறேன். நீ என்ன வேணும்னாலும் சொல்லுண்ணா, நான் இப்ப செய்யறேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் கெடுத்தான். அதுக்கு தண்டனை அதை அவன் எப்போ அவன் கையை பார்த்து அழுகணும்னு எங்க அப்பா அவன் கையை வெட்டிட்டு வர சொன்னார். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேம்புலி அம்மன் கோவிலுக்கு வந்தியா? காலையில இருந்து நான் இங்க தான் இருக்கிறேன். இல்லையே, நான் உன்ன மாதிரியே ஒருத்தர் கோவில்ல பார்த்தனே. என்ன மாதிரியா? சான்ஸே கிடையாது. மார்னிங்ல இருந்து நான் டியூட்டில இங்க தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஓ, சரி சிவா, கிளம்பு, நம்ம செங்கல்பட்டு போலாம். செங்கல்பட்டுக்கா? செங்கல்பட்டுக்கு எதுக்கு? நான் தான் நேத்தே வீடியோ கால்ல சொன்னனே, மாசாணி அம்மனுக்கு பரிகார பூஜை இருக்குன்னு. ஐயோ வர்ஷா, நான் உன்கிட்ட நேத்தே சொல்லிட்டு இந்த பூஜை இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. பத்தாததுக்கு எனக்கு இன்னைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்ன சிவா, எப்ப கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்க. வேற என்ன சொல்ற? நான் ஒர்க் பண்றது இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. எனக்கு இங்க அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. பத்தாததுக்கு எனக்கு ஹோம் ஹெல்த் செக்அப் வேற இருக்கு. டாக்டர் வாங்க சார். ஸ்கேன் தியேட்டர் ஃப்ரீயா இருக்கு. இப்போ நீங்க வந்தீங்கன்னா உடனே ஸ்கேன் ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஒரு எண்டோஸ்கோபி வேற பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்க சார், நீங்க போயிட்டே இருங்க, நான் உங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். சொன்னேன்ல, பாத்தியா வந்து கூப்பிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்? அது வந்து மீரா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? அது வந்து ஒரு 2 to 3 hours ஆகும். சரி, எனக்கு சில மேக்கப் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு ரெடியா இரு. சரியா? சரி, நீ போயிட்டு வா. கோயில இருந்து ஃபோன் பண்ணி கிடைக்கலன உடனே அவன் நேரம் இங்க தான் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மீராவை அவ வீட்டில் இறக்கி விட்டுட்டு வேக வேகமா இங்க வந்தேன். நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. சிவா, நீ மட்டும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இங்க வரலன்னு வை. அவ நிச்சயம் கோயில பார்த்தது ஒண்ணுதான்னு சூப்பரா முடிவு பண்ணிருந்திருப்பா. காப்பாத்திட்டப்பா கடவுளே. ஹாய் மீரா. ஹே, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனீங்க? ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்திருக்கீங்க. அதுவா, நம்ம கோயிலுக்கு போனோம்ல, அதான் அதே ட்ரெஸ்ஸோட எப்படி வேலை செய்யறதுன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். வேற எங்கேயாவது போயிட்டு கோயிலுக்கு போறதா இருந்தாதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து யாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்களே. ஆமா, அது கரெக்ட். உனக்கு தான் தெரியுமே, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நான் எல்லாமே ஆப்போசிட்டா தானே பண்ணுவேன். அதான் ட்ரெஸ் மாத்திட்டு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறியா? ரெடியா இருக்கு. மீரா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes, only 2 minutes பெர்மிஷன் கொடுக்க முடியுமா? பெர்மிஷனா? எதுக்கு? இல்ல, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்துருக்கோம்ல. ஸோ அதனால என் மனசெல்லாம் அன்னைக்கு மாதிரி ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா வந்துருவாரு, வேண்டாம். அப்பா தான் திருத்தணி போயிருக்கார்ல, அவர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் ப்ளீஸ். சிவா வேண்டாம். மீரா சொன்னா கேளு. மீரா ப்ளீஸ்.
நான் தான் சொன்னேன்ல அப்பா வந்துருவாருன்னு. மீரா மீரா ப்ளீஸ் மீரா ப்ளீஸ் ஓ. ஒன்னே ஒன்று மீரா மீரா ப்ளீஸ் மீரா ஒன்னே ஒன்று மீரா 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 ப்ளீஸ் ப்ளீஸ். மீரா ஒன்னே ஒன்று மீரா இருங்க, மீரா 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 ப்ளீஸ் ஓ. மீரா ஷோ. மீரா வர்ஷா. சிவா, என்ன வெளியில வர்ஷா நிக்கிறா. என்னது வருஷம் வந்திருக்காளா? என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. இத பாரு, நீ ஒன்றும் பயப்படாத சரியா? நீ போய் கதவை தர, நான் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். போ, எதுவும் நடக்காது, நீ போ போ. வந்துட்டேன். ஹாய் மீரா. ஹாய் வர்ஷா, வா. எப்படி இருக்க? நல்லாவே இல்லை. ஏன் இப்படி சொல்ற? என் உட்பி சிவா இருக்காரே, அவர் பயங்கர சொதப்பல்டி. எங்க ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் இன்னைக்கு ராத்திரி ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு அவரை கூட்டிட்டு போறதுக்காக அவர் வீட்டுக்கு போனேன். அவர் அங்க இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு சொன்னாங்க. சரி, பக்கத்துல இருக்கிற வேம்புலி அம்மன் கோவிலுக்கு போலான்னு போனேன். பார்த்தா அங்க சிவா மாதிரி ஒருத்தரும் இன்னொரு பொண்ணும் கார்ல ஏறி போறாங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. சரி, சிவாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். சிவாவும் ஃபோன் எடுக்கல. எனக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போனேன். நல்ல வேலை சிவா அங்க இருந்தாரு. அவர் மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தாரு, அவ்வளவுதான். ஏன், என்ன பண்ணிருப்ப? அவர் அங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்துறாருன்னு தானே அர்த்தம். யாரோ ஒருத்தரோட சுத்துறாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? எங்க அப்பா கிட்ட லைசென்ஸ் வாங்கின பிஸ்டல் இருக்கு. நேரா போய் அதை எடுத்துட்டு வந்து நேருக்கு நேர் நெத்தியில வச்சு சுட்டுடுவேன். நல்ல வேலை சிவா ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டாரு. அப்படிலாம் நடக்கிறதுக்கு சிச்சுவேஷன் இல்லாமலே போயிடுச்சு. ஏய், என்ன சாப்பிடுறதுக்கு ரெடியா இருந்தியா? ஆமா, இப்பதான் சாப்பிடலான்னு ரெடியான. ஆமா, எதுக்கு 2 பிளேட் இருக்கு? அது வழக்கமா நான் சாப்பிடும்போது காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அதான். நாம சொல்ற மாதிரி மீராவும் போய் சொல்றா. அதுக்குன்னு
ஒரு ஆள் சாப்பாடா? காக்காங்கிறது நம்ம முன்னோர்கள் தானே, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வச்சா என்ன? மீரா, நீ அப்படியே அச்சசல் என் உட்பி சிவா மாதிரியே இருக்கடி. அவரும் இப்படிதான் காக்காக்கு சாப்பாடு வைக்காம சாப்பிடவே மாட்டாரு. உன்ன மாதிரியே ஒரு ஆள் சாப்பிடுற சாப்பாட்டை காக்காக்கு வைப்பாரு. என் மாமனார் தான் காக்காவா வந்து சாப்பிடுவாருன்னு நம்புவாரு. சரி வர்ஷா, நீ உட்காரு, சாப்பிடலாம். இல்லடி, எனக்கு மனசே சரியில்லை. என் உட்பிக்கு ரீசெண்டா ஃபுட் பாய்சன் ஆச்சுல்ல, உங்க அப்பா கூட வந்திருந்தாரே, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் அவருக்கு இருக்கான். ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட பேசி உடனே பூஜைக்கு கூட்டிட்டு போகணும். அப்பதான் என்னால சாப்பிடவே முடியும். நானும் என் உட்பியும் போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம். நீ காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நீயும் சாப்பிடு, சரியா? நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல, அப்பா வந்துருவாரு, பார்த்துட்டு போலாம்ல. ஐயோ, சிவாவை விட்டுட்டா மறுபடியும் பிடிக்கவே முடியாது. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா என் சிவாவை ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கும்போது ஒரு மருமகனை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாரு. அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடு. சரிடி, வரேன். ம். சிவா, மீரா போயிட்டலா? ஆ, அப்பாடி, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஒரு நாள் கேப் விட மாட்டேங்கிறா. திடீர்னு சென்னை கிளம்பி வந்துட்டு வா செங்கல்பட்டு போகலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. வர்ஷா கோவிலுக்கு வந்தது உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் வீட்டுக்கு போலான்னு அவசரப்படுத்துனீங்களா? ஏன் சிவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொன்னா நீ அப்செட் ஆயிடுவ மீரா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லல. நான் உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிற விஷயம் எல்லாமே நீ அப்செட் ஆகாம இருக்கணுன்றதுக்காக ஒரு அக்கறையில தான் சொல்லல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்க சிவா? வர்ஷா என்ன சொல்றான்னு பாத்தீங்கல்ல? நீங்க இன்னொரு பொண்ணோட சுத்துறது உண்மைனா துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து சுட்டுடுவேன்னு சொல்றா. இத நான் புரிஞ்சுக்கவா வேண்டாமா? இங்க பாரு மீரா, அவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய சான்ஸே கிடையாது. நான் எவ்வளவு வேணும்னாலும் கஷ்டப்படுவேனே தவிர நிச்சயம் துளி கூட உன்னை பாதிக்க விட மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ஷாவோட கோவம் உன்னை நோக்கி வராம நான் பாத்துக்கிறேன். அது என்னோட கடமை. நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. எனக்கு தான் வர்ஷாவுக்கு துரோகம் பண்றோங்கிற ஃபீல் ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ப்ளீஸ் மீரா, முதல்ல நீ துரோகம்னு நினைக்கிறத விட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ப்ளீஸ் மீரா, என்ன நம்பு. சரி சிவா, வர்ஷா உங்களை தேடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா. நீங்க அங்க இல்லைன்னா தப்பாயிடும். சீக்கிரம் கிளம்பி போங்க. சரி மீரா, நான் இப்ப கிளம்பி போறேன். வர்ஷா போனதுக்கு அப்புறமா நான் கால் பண்றேன், சரியா? பாய். நான் வரேன். வாமா, ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுமா. அப்புறம் ஏன் இவ்ளோ லேட்டு? வர வழியில அண்ணனை பார்க்கணும்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அதனால அவரை பார்த்துட்டு வந்தோமா, அதான் லேட் ஆயிடுச்சு. அம்மா, நிர்மலா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியாச்சு. நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க. ஹாய்ப்பா. ஹாய். என்னம்மா வெளியவே நிக்கிற? இப்பதான்ப்பா வந்தேன். சரி வாசுகி, நிம்மிய உள்ள கூட்டிட்டு உள்ள போ. வாமா. இவர் யாருப்பா? அப்பாவோட ஃப்ரெண்டுமா. அப்பா அவர் கூட நான் பேசிட்டு பேசிட்டு வருவாரு, நீ உள்ள வா. இந்தம்மா, இத நீ வச்சுக்கோ. ரொம்ப சாரி சார், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த தப்பை நான் பண்ணிட்டேன்.
என்னை மன்னிச்சிருங்க சார். சார் நீங்க தான் முதல்ல என்ன மன்னிக்கணும். ஏன்னா என் மகன் உங்க வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான். அதுக்காக நீங்க தான் என்னையும் என் மகனையும் மன்னிக்கணும். இவன் என் மேல இருக்கிற பாசத்துல தப்பு பண்ணிட்டான். விஷ்ணு, சார் கிட்ட செஞ்ச தப்புக்கு முதல்ல மன்னிப்பு கேளு. என்னை மன்னிச்சிருங்க சார். பரவாயில்லப்பா. சரியா புரிஞ்சுக்காம ஊரெல்லாம் உங்களை கொலைகாரன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு கொலை கூட நீங்க பண்ணாம ஒருத்தனை திருத்தத்தான் தண்டனை தர்றீங்க. நான் நாட்டுக்கு வெளியே நின்று நாட்டுப்பற்றுன்னு எதிரி நாட்டுக்காரங்களை சுட்டு கொண்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு உயிரை கொல்றது பாவம்னு எனக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி தப்பு பண்றவங்க பணக்காரங்களா இருந்தா இந்த சட்டம் உங்களுக்கு வளைஞ்சுதான் போகுது. அப்படி சட்டம் வளைஞ்சு போற இடத்துக்கு உங்களை மாதிரி வளையாத ஆளுங்க தான் தேவைப்படுறாங்க. சார், நான் செய்யறது தப்பா சரியான்னு என்னைக்குமே நான் பாக்குறது இல்ல. நான் பிறந்த இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். இதுல என் உயிரே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அப்பா, இன்னொரு முறை என் முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க, சரியா? உங்க உயிரெலாம் போக நான் விட மாட்டேன். புரியுதுங்களா? எனக்கு எதுவும் ஆகாது. நான் நாட்டுக்கு வெளியே காவல் இருந்தேன். நீங்க நாட்டுக்குள்ளேயே காவல் இருக்கீங்க. என் சேவைக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். உங்க சேவைக்கு தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க சட்டத்தோட பார்வைக்கு குற்றவாளிங்க. நாட்டுக்கு சேவை செஞ்சவன்ற முறையில அப்பாவி மக்களுக்கான உங்க சேவை மேலும் மேலும் தொடர என்னோட வாழ்த்துக்கள். நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. வாப்பா விஷ்ணு, உள்ள போலாம். வா வர்ஷா. என்ன ஷாப்பிங்லாம் கரெக்டாக முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, ஸ்கேன் எல்லாம் முடிஞ்சு ரிப்போர்ட் வந்துச்சா? இல்லை, இப்போ வரைக்கும் ஸ்கேன் மட்டும் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க. சாயந்தரம் ரிப்போர்ட்ஸ் வரும். பெரிய டாக்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் ரிசல்ட் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவார். அப்போ நீ கிளம்பு, நம்ம செங்கல்பட்டுக்கு போலாம். எனக்கு உடன்பாடே இல்லாத விஷயத்துல என்னை திரும்ப திரும்ப கம்பல் பண்ணி வாவான்னு கூப்பிடுற பாரு. எனக்கு சுத்தமா அது பிடிக்கவே மாட்டேங்குது. பயங்கர டார்ச்சரா இருக்கு. ப்ளீஸ் சிவா, நீயும் நானும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போவோம்ல, அப்ப இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ இது உன் தங்கச்சி, அம்மா, ஏன் அப்பா அம்மா எல்லாரும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த பூஜையை நம்புறாங்க. சோ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நம்ம போயிட்டு வரலாம். இல்ல வர்ஷா, ப்ளீஸ், என்னால வர முடியாதா? ஓ, வர முடியாதா? சரி சிவா, பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. ஏன்பா சிவா, இது வரைக்கும் கோவிலுக்கு வா, குளத்துக்கு வான்னு உன்னை எங்கேயாவது நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்கேனா? ஓ இஷ்டப்படி தானே இருக்க விட்டுருக்கேன். இந்த விஷயம் எனக்கே ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கிறதுனால தானே உன்னை வர சொல்றேன். அது கூட புரிஞ்சுக்காம நீ வரமாட்டேன்னு சொல்றியாமே. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஓ, அப்போ உனக்கு உன் வேலை முக்கியம், நாங்கெல்லாம் முக்கியம் இல்ல. எங்களெல்லாம் அப்படியே அம்போன்னு விட்டுருவியா? என்னம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் சொல்ல வரத புரிஞ்சுக்குங்க. இந்த பார் சிவா. மா, இங்க கொடுங்க. அண்ணா, நீ எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கண்ணா. இந்த ஒரு விஷயம் எங்களுக்காக பண்ண மாட்டியா? அம்மா சரியா சாப்பிடறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. ரோட்ல போகும்போது தனியா பேசிக்கிட்டே போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. வாண்ணா. சரி பிரியா, நீ முதல்ல போனை வை. நான் ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டு சொல்றேன். ஓகேண்ணா. என்னடி, என்ன சொல்றான்? வரேன்னு சொல்லிருக்காரு. ஹலோ. ஏன் தம்பி, நாங்க எல்லாரும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சமாவது எங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்படி இல்லத்த, கல்யாணத்துக்கு நிறைய லீவ் போட வேண்டியது இருக்கு. அதனால தான் முன்னாடி எனக்கு அவ்வளவு லீவ் எடுக்க முடியாது. ஏன் லீவ் போடுறீங்க? 4 மணிக்கு மேல கிளம்பி வாங்க. ராத்திரியே பூஜை முடிஞ்சிரும். காலையில வேலைக்கு போங்க.
சரி அதுக்கு உண்டான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நான் பார்க்கறேன் அத்தை. அந்த போனை கொடுமா. ஏமாப்ல, நாங்களாம் எவ்வளவு கவலையோட பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க கவலையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் இப்ப விஷயம் இல்லை. இது நம்ம குடும்ப முடிவு. இதுக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா இல்லையா? மாப்ள, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க கண்டிப்பா இங்க வரணும், அவ்வளவுதான். ஹலோ மாமா. டென்ஷன் 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 என்ன டென்ஷன் படுத்துறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்புறம் என்ன சிவா, போலாமா? உங்க எல்லாருக்கும் நான் வரணும், அவ்வளவுதானே? வந்து தொலைக்கிறேன். ஓ அப்போ நீ கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு உனக்கு ஒரு ஆம்பளை வேணும்னு நீ நினைக்கல. நீ சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு அடிமை வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. எஸ், இதுல என்ன சிவா சந்தேகம்? ஏய் சிவா ப்ளீஸ், சிவா சிவா மெதுவா போங்க. சிவா சிவா, நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? எப்பவுமே உன் கூடவே நான் உன் ஒய்ஃபா இருக்கணும்.